கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னி பேச்சு. ஆனா எங்க எல்லோருக்குமே வருத்தம் என்னன்னா, நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க தமிழ் மொழிய நாகரிகமான மொழின்னு சொல்லல அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். இது பாராளுமன்றத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப அவர் மேல குற்றம் எதுவும் சுமத்த விரும்பல. அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை அங்க பதிவு செய்வாங்க நாங்க நம்புறோம். தலைவர் விஜய ஆரம்பத்துல இருந்தே ஊக்கமும் ஆதரவும் கொடுத்து அறிக்கை சமீப காலமா உங்க பேர்ல எப்பொழுது இல்லைங்க, எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருபவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்கு, லட்சுமண ரேகா இருக்கு, அது எல்லோரும் கடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அதை வைக்கட்டும். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்வாங்க.